வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்னென்னு கேட்டால், நேற்றிரவு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா கடும் மழை பிடிச்சிட்டு கடும் மழை பிடிச்சிட்டுது. வேலை இடத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். காருக்குள்ளே போகணும்டா, கார் இடத்துல பார்க் பண்ணுறது போக முடியாது. மழை வெள்ளம் அப்படி ஓடிக்கொண்டே இருக்குது. சரி என்ன செய்யலாம்னு சொல்லி கொஞ்சம் நின்று பார்த்து போட்டு அப்படியே மழைக்குள்ளேயே ஜக்கெட் போட்டிருந்தாலும் கடும் மழைன்னு சொன்னால் சப்பாத்துகளுக்குள்ள தண்ணி வரும்னு சொல்லி பார்த்து போட்டு போய் காருக்குள்ள ஏறிட்டு பார்த்தா மழை மழை அட்டிச்சு கொண்டே இருக்குது. அப்படி வேலையை முடிச்சிட்டு நல்லபடியாக எங்கள் இடத்துக்கு வந்து அதுக்கு பிறகு எங்களுடைய அலுவலெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஜெபம் உண்டு இரவு ஜெபிச்சு போட்டு பவுலெல்லாம் படித்து போட்டு திருப்பி என்ன அதே மாதிரி விடிய எழும்பி விடிய ஒரு ஜெபம் பண்ணி போட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு இன்றைக்கு வந்து பார்த்தா இன்றைக்கு வந்து சரி எங்களோட அலுவல்களெல்லாம் பார்த்து அடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொன்னால் அதுக்கிடையிலேயே ஒரு ஃபோன் ஒன்று வருகுது. இன்ன இடத்துக்கு ஒருக்கா உடனே வாங்கன்னு சொல்லி சரியான்னு சொல்லி உடனே டக்கண்டு காரை எடுத்துக்கொண்டு டக்கண்டு போயிட்டு வருவோம்னு சொல்லி பார்த்தா 2 இடத்துக்கு மெயில் அனுப்பியிருந்து நான் 2 வேலைக்கு நல்லபடியாக தேவனுடைய கிருபையால் என்ற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு துரோங்கிலான வேலையொண்டை என்ற வேலையோடு சேர்த்து அமைக்கக்கூடிய மாதிரி அருமையான ஒரு வேலையொண்டை தேவன் இரக்கம் கிருபையாக தந்திருக்கிறார். நாளைய தினத்தில் போய் அந்த இடத்துல கொஞ்சம் சிகினை பண்ணணும். சிகினை பண்ணினா வேலையோடையே ஓடிக்கொண்டிருக்க என்ன செய்யும், லைஃப் வந்து வேறு லெவலில் இனி போக போகுதுன்ற ஒரு பலத்த தேவனுடைய நம்பிக்கையோடு இன்றைய நாள் கடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ தான் வந்த நாள் வந்துட்டு உடனே போய் கிளியை கேட்டால் நேரம் 6:30. அப்போ வந்து 7:30 நான் இந்த இடத்துக்குலேருந்து வெளியால் போயிடணும் என்னென்னு கேட்டால் அதுக்கு பிறகு இங்கே எல்லாம் அப்படி அமைதியாகிரும். இன்றைக்கு மழை பெய்து கொண்டு இருக்குது. அதே போல் 7:30 போய் என்ன நித்திர கொண்டுறீங்களான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. அடுத்த கட்ட இரவு வேலையும் இருக்குது, அதுக்கு போகணும். தேவன் என்னோட எப்பயும் இருக்கிறது போல் உங்களோடையும் இருப்பார். அதே போல் என்னோட ஒரு தாயார் பேசியிருந்தார். எனக்கு நெருங்கிய வேண்டப்பட்ட ஒருவருடைய நம்பரை வாங்கி ஒரு தாயார் பேசியிருந்தார். அந்த தாயார் மிக ஒரு என்ன சொல்வது, ஒரு 2 தடவை என்னை பார்த்திருக்கிறார். பார்த்து 2 தடவை நான் அவரோடு பேசியிருக்கேன். நீண்ட காலம் ஆகிவிட்டது. அப்பொழுது என்னுடைய நண்பன் நிமித்தமாய் அந்த ஃபோன் நம்பர் கிடைத்து அந்த தாயார் என்னோடு பேசியிருந்தார். தாயார் பேசும்போது அந்த தாயாருக்கு கணவர் இல்லை, கணவர் இறந்து விட்டார். அவருக்கு நல்ல வயது. அப்போ அந்த தாயார் பேசும்பொழுது தன்னுடைய மகனை குறித்து என்னோடு பேசியிருந்தார். உண்மையிலேயே அது என்ன சொல்வது என்று கேட்டால், மகன் கொஞ்சம் பலவீனமானவர், அவர் இன்னும் ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளேயும் வரவில்லை என்று சொல்லி என்னோடு அந்த தாயார் நீண்ட தூரம் கதைத்திருந்தார். அதை குறித்து நானும் நீண்ட நேரம் அந்த தாயாரோடு பேசி போட்டு சொன்னேன், நான் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். முடிந்தால் நீங்கள் ஜெப வீடு சுவிசேஷ சபை கேஸ்மனில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஆராதனை நடக்கிறது. நீங்கள் முடிந்தால் உங்களுடைய மகனை அங்கே அழைத்து வந்தீர்களாக இருந்தால் அங்கு உங்களுக்கு வந்து விடுதலையும் சுகத்தையும் தேவன் கொடுப்பார், நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றாண்டு சொல்லியிருந்தேன். சொல்லும் பொழுது அந்த தாயார் சொல்லியிருந்தார், நிச்சயமாக நான் வர முடிந்தால் வருகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வர முடிந்தால் வாருங்கள் என்று சொன்னார். அப்போ நீங்கள் ஒரு தடவை எங்களை வந்து பாருங்கள் என்று கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எனக்கு இப்பொழுது நேரம் அல்ல, நான் நேரம் இருக்கும் பொழுது உங்களை வந்து பார்க்கிறேன், உங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த தாயார் போனை வைக்கும் பொழுது கண்ணீரோடு வைத்திருந்தார். தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் தேவனை அறியவில்லை, அறிய தேவன் கிருபை செய்வார். அவர்கள் எடுத்தவுடன் ஆராதனைக்கு வருவது கொஞ்சம் கஷ்டமான காரியம், தூர இடத்திலிருந்து வருவது கொள்வது கஷ்டமானார். பாரப்பட்டு நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள், தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல தேவன் எனக்கு கிருபை செய்திருந்தார். அதே போல் என்னென்று கேட்டால், வன்னி மலைத்துளி யூடியூபுக்கு வருவோம். நீங்கள் செய்திகள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கனடாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது மிகவும் ஒரு இருதயத்துக்கு பாரமாக இருந்தது. அதை பார்க்கும் பொழுது மிக கஷ்டமாக இருக்கிறது. அந்த இடத்தில் தேவன் அவர்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நடந்ததை பார்க்கும் பொழுது மிக கவலையாகவும் இருந்தது. அதற்கு தேவன் தான் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் வந்து பல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தேவன் எல்லா இடத்திலும் எல்லா ஜனங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வன்னி மலைத்துளை யூடியூபில் சார்பில் அந்த விஷயத்தை சொல்லுவதை
நலமோ நலமில்லையோ அந்த ஒரு குறுகிய விளக்கத்தோடு அதை முடித்துக்கொண்டேன். அதே போல் இன்றைய நாளிலும் தம்பியார்களோடு பேசியிருந்தேன். தம்பியார்கள் பேசும் பொழுது அங்கு மிகவும் ஒரு விறுவிறுப்பான ஒரு அறுவடை காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அறுவடைகள் எல்லாம் தாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிக மிக நல்லபடியாக வெள்ளங்கள் மழைகள் வந்திருந்தாலும் எதிர்பார்த்ததை விட விளைச்சல்கள் குறைவாக இருந்தாலும் அறுவடை செய்து எடுக்கக்கூடிய மாதிரி இன்றைய காலநிலை இருக்குன்னு சொல்லியிருந்தார்கள். அது நல்லபடியமாக இருக்கும். வன்னியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெள்ளாமையை நம்பித்தான் அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை, அதே போல் குளத்தை நம்பித்தான் அவருடைய வாழ்க்கை, அதே போல் மற்றும்படி அரசாங்கமும் தங்களுடைய பணித்திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்திலையும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் மக்களுக்கு தேவன் விடுதலையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தம்பி கதைக்கும் பொழுது நிறைய விடயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். நான் சொன்னேன், எல்லாம் நல்லபடியாக எல்லாம் நடக்கும், எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்குது, நீங்களும் நல்லபடியாக எல்லா விடயத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். நமக்கு மற்ற மனிதர்களோடு போய் மல்லு கட்டுவதோ முரண்படுவதோ அது அநாகரிகமான வேலை. அவர்கள் சிந்திப்பதும் அவர்கள் நினைப்பதும் அவர்கள் பேசுவதும் அவரவருக்கே உகந்தது என்று சொல்லிவிட்டு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்து விட்டு கடந்து செல்ல வேண்டியதுதான். மற்றும்படி எந்த மனிதர்களோடும் போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. போராடினால் மாமிசத்துக்கும் இரத்தத்துக்கும் சதைக்கும் போராட்டம் உலகத்தில் உண்டென்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் நாங்கள் தேவையற்ற விடயங்களுக்கு போய் போராடி தேவையற்ற மனிதர்களை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய நலமான பாதையில் போய் எத்தனை வேலை கிடைத்தாலும் செய்து எப்படி நாங்கள் எங்களை மேலே மேலே கொண்டு போகலாம் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர போராட்டங்களுக்கு போய் நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து வாய் பார்த்து கொண்டு திரியக்கூடாது. அலைகிற காலம் வந்தால் சிலர் அலைந்து கொண்டே இருப்பார்கள், வாழுகிற காலம் வந்தால் சிலர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய பாதையில் கடந்து செல்ல வேண்டியதான். அதுதான் நலமாக இருக்கும். அதே போல் வன்னி மலைத்துளசி டிப்புக்கு ஒரு பதிவு நான் ஏற்றியிருந்தேன், நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அதே போல் இன்னும் ஒரு பதிவு இன்று ராத்திரி தேவனுக்கு சித்தமானால் டைம் இருந்தால் அந்த இடத்தை நான் பதிவேற்றுவேன். அது பரிசில் ஒரு முக்கியமான இடமாக இருந்ததாக எடுத்திருந்தேன். எடுத்து நான் கடந்து வரும் பொழுது நீண்ட நேரங்கள் ஆகிவிட்டது. அதே போல் பஸ்ஸில் பயணப்பட்ட பதிவை பார்த்துட்டு ஒரு நண்பர் என்னோடு பேசியிருந்தார். அது என்ன மாதிரி எப்படி என்ன மாதிரி எங்கிருந்து எங்கு வந்தீர்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். எல்லாமே நல்லதாகவே நினைப்போம், நல்லதாகவே நடக்கும். அதே போல் எதையாவது இழந்து விட்டோம் என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. காரணம் என்னென்று கேட்டால், இழப்பதற்கு முன்பு நாங்கள் எப்படி இருந்தோம், அப்படி இருந்த காலங்கள் எப்படி இருந்தது என்று மாத்திரம் நினையுங்கள். இழப்பு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை நினைப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் நினைத்தீங்களா? வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்குது. எப்படி என்று கேட்டால், உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கு. சரிதானே? அது எப்படி சொல்லியிருக்குது? தேவன் தான் சொல்லுகிறார் ஒரு விஷயத்தையும். உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவர்களிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது தேவன் இதை எங்களுக்கு தர வேண்டும், இதை தரக்கூடாதுன்னு நினைக்கிற தேவனுடைய சித்தம். அது தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவன் எனக்கு இதை தர வேண்டும், இதை தரக்கூடாது என்று தேவன் தான் தீர்மானிப்பார். எங்களுடைய கரத்தில் ஒன்றுமில்லை. அதே போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைய நாளில் நல்ல சுகபலத்தோடு உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதே போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுவதும் மாலையில் வீடு திரும்புவதும் தேவனுடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுங்கள், தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். எங்கிருந்தாலும் ஆலயங்களுக்கு செல்லுங்கள். ஆலயங்களுக்கு சென்றால் தான் உங்களுக்கு விடுதலையை தவிர மற்றும்படி உங்களுக்கு விடுதலை ஒரு காலமும் கிடைக்காது. ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கள்ள ஆலோசனை கொடுப்பவர்கள் கூட உங்களோடு இருப்பார்கள், ஆனால் தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கிறது அருமையான ஊழியக்காரர்களும் அருமையான தேவ பிள்ளைகளிடத்தில்தான் உங்களுக்கு இப்பொழுது சமாதானம் இருக்கும். ஆலோசனை கொடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்படி கொடுப்பார்கள், என்னென்று கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நல்ல ஆலோசனை கொடுக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இன்னும் 100 வயது தந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆதலால் ஆலோசனை கொடுக்கிறவர்களோடு மிகவும் கவனமாக இருந்து ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். உலகத்தில் இருந்தால் போல எல்லாத்திலேயும் வெள்ளந்தியாய் நீங்கள் இருந்தீர்களா இருந்தால் உங்களுக்கு அது நலமாய் இருக்குமா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால், தேவன் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ
உள்ளத்தை பார்க்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை குறித்து தான் இனி என்னுடைய யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கும். ஆனால் வேறு இடங்களை எடுத்து காட்டுவேன். காரணம் என்னென்று கேட்டால், நான் இப்பொழுது என்னுடைய வேலை நேரங்கள் முட்டிய அநேகமாக பைபிளோடும் வேத பாடல்களோடும் பிரசங்கங்களோடுமே கடந்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே வேதம்தான் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு பணம் அவசியம்தான். ஒரு கடைக்கு போவதென்றால் பணம் வேணும்தான். ஆனால் பணம்தான் எல்லாத்துக்கும் மேலானதென்று எண்ணி நீங்கள் வாழாதீர்கள். தேவன் அதைவிட பெரிய காரியத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய விடயத்திலும் செய்வார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் தமிழ் சொந்தங்கள் உறவு அனைவருக்கும்.